இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ள போகும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல நம்ம இலக்கியாவும் கௌதமும் நினைச்ச மாதிரி இந்த ஒரு காரியத்தை சாதிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அவமானம் பண்ணோன்னு ஆல்ரெடி நம்ம இலக்கிய போட்டு வச்சிருந்த இந்த ஒரு சதி திட்டத்துல வசமா இந்த எஸ்எஸ்கே மட்டும் மாட்டலைங்க. ஒரு கட்டத்துல இந்த அஞ்சலிக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே அப்ப எதுக்கு இந்த எஸ்எஸ்கே இந்த கௌதம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் கெட்டு போட்டோன்னு விட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஒரு கட்டத்தில் கௌதம் என்னை மன்னித்துட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அப்பம் பேர் தெரியாது உன்னை நான் ஈக்குவலாக சமாதானம் பண்ணலன்னு அவசரப்பட்டு அந்த ஒரு வார்த்தை விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு, எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காதுன்னு நம்ம எஸ்எஸ்கே நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க. ஏன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தப்பு செஞ்சுருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆண்டவனால் தண்டனை கிடைச்சே தீருன்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க நம்ம கௌதமுக்கு தெரியாதுங்க எஸ்எஸ்கே தான் என்னுடைய அப்பான்னு. ஏன்னா நம்ம இலக்கிய சொன்னதை நம்பிட்டு தாங்க இப்போ இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம கௌதம் வந்திருக்கேங்க. ரேவதியை கொடுமை பண்ணிட்டு இருந்தால கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில். ஆனால் உண்மையிலே எஸ்எஸ்கே தான் என்னுடைய அப்பா அப்படின்ற உண்மை தெரிஞ்சுதான் நம்ம கௌதம் அடிமட்டத்தோடு இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான ஆப்பு தாங்க வைக்கணும். ஏன்னா அந்த தக்ஷசினிக்கு பயங்கர பேரதிர்ச்சி. என்னங்க போய் அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப நாளாக நீங்கள் இந்த இலக்கியாவை கண்டாவே பயப்படுறீங்க, அப்படி என்ன உங்களை தலையாக வாங்கிடுவாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம தக்ஷசினி கேட்குறாங்க. ஆனால் இந்த இலக்கியா கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோவை பற்றி அவங்களுக்கு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த கார்த்திக் கடத்துனது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மையை இந்த கார்த்திக் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அடுத்த செகண்டே நம்ம கௌதம் கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா அந்த கௌதம் மேலே பழியை போட்டுட்டு கௌதமை தாங்க கெட்ட விதமாக இந்த கார்த்திகை இப்படி கடத்திட்டாங்க அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே திட்டம் போட்டு இந்த கௌதம் முன்னாடியே கேவலமான நிலைமையில நிப்பாட்டி வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களன்னா இந்த அஞ்சலியோட சூழ்ச்சிக்கும் இந்த தக்ஷசினியோட சூழ்ச்சிக்கும் பதில் சொல்லியே தீரணுங்க நம்ம இலக்கியா. ஏன்னா இந்த இலக்கியா இருந்துக்கிட்டு அடுத்தபடியாக டார்கெட்டே அவங்க 2 பேர் தாங்க. அவங்க 2 பேர் தான் ரொம்பவே இப்போ ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த எஸ்எஸ்கே இதுக்கு மேலே ஆட போகிறது கிடையாதுங்க. இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுமே அடங்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாகவே. ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் தப்பு மாட்ட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற நிலைமைக்கு போக போகிறாங்க நம்ம எஸ்எஸ்கே. ஆனால் இருந்தாலும் கோர்ட்லேருந்து நம்ம எஸ்எஸ்கேக்கு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக கோர்ட்டில் எல்லாம் இல்லைங்க, ஜெயிலுக்கு தான் நம்ம எஸ்எஸ்கே போனோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.